வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1ல 13வது கணக்கு பார்க்க போறோம். 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 50 மாணவர்கள்ல 6 மாணவர்கள் 8.5 9.5 வினாடியில கொடுக்கப்பட்ட 100 மீட்டர் தூரத்தை கடந்திருக்கிறாங்க. 8 மாணவர்கள் 9.5 10.5 வினாடியில 100 மீட்டர் தூரத்தை கடந்திருக்காங்க. இந்த மாதிரியாக தொகுக்கப்பட்ட தரவுகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. தொகுக்கப்பட்ட தரவுகளின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கும் போது ஊகச்சராசரி முறையில கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஊகச்சராசரி முறையில திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் fi di ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் fi di பை n the whole square. இதுல n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் fi, அதாவது கொடுக்கப்பட்ட fi, இதை தான் நம்ம fi ன்னு எடுப்போம். இந்த fi இன் கூடுதலை தான் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுல a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊகச்சராசரி. ஃபார்முலால இருக்கக்கூடிய சம்மேஷன் fi di ஸ்கொயர் மற்றும் சம்மேஷன் fi di மதிப்புகளை நம்ம அட்டவணையிலிருந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல அட்டவணையில எடுத்துக்கொண்ட நேரம் வினாடியில கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். இதனுடைய மைய புள்ளியை எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான xi-இன் மதிப்பாக இருக்கும். ஸோ மையப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஸோ 0.5 ரெண்டையும் கூட்டும் போது ஒரு 1 கிடைக்கும். 8 + 9 17, 17 + 1 18, 18/2 9. ஸோ இதன் மையப்புள்ளி நமக்கு 10ஆக இருக்கும். இங்க 11, இங்க 12, இங்க 13. இப்போ xi மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. fiங்கிறது அட்டவணையில கொடுத்திருக்கக்கூடிய எண்கள், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 17, 10, 9. ஸோ இந்த fi-இன் கூடுதல் தான் மாணவர்களின் எண்ணிக்கை. அது 50ன்னு சொல்லி நமக்கு கணக்கிலேயே கொடுத்திருந்தாங்க. ஸோ fi-இன் கூடுதல் 50. இதை தான் நம்ம சம்மேஷன் fi, இதை தான் எண்ணாக எடுத்துக்குவோம். இது நமக்கு 50 கணக்கிலேயே கொடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா di. di ஈக்குவல் டு xi மைனஸ் a. a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊகம் செய்யப்பட்ட சராசரி. ஸோ a மதிப்பை xi-இன் நடுப்புள்ளி 9லிருந்து 13 வரைக்கும் இருக்க எண்களை தான் xi-ஆ வச்சிருக்கிறோம். இதனுடைய நடு எண்ணை நம்ம ஊகம் செய்யப்பட்ட சராசரியாக எடுத்துக்கிறோம். ஸோ 11 அப்படிங்கிறத a மதிப்பாக எடுத்துக்கிறோம். இந்த a மதிப்பை ஒவ்வொரு xi மதிப்பிலிருந்தும் கழித்து இங்க எழுதுறோம். ஸோ 9 - 11 - 2, 10 - 11 - 1, 11 - 11 0, 12 - 11 1, 13 - 11 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான di-இன் மதிப்பு. இப்போ di-ஐ ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4, -1 ஸ்கொயர் +1 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. இப்போ di மற்றும் di ஸ்கொயர் தெரியும். நமக்கு தேவையானது fi di-யும் fi di ஸ்கொயரும். ஸோ fi di முதல்ல கண்டுபிடிக்கிறோம். fi மதிப்புகளை di மதிப்புகளோட பெருக்கி இங்க எடுத்து எழுதுறோம். ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்போது 6 × -2 -12, 8 × -1 -8, 17 × 0 0, 10 × 1 10, 9 × 2 18. அடுத்து நமக்கு சம்மேஷன் fi di ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதற்காக fi-ஐயும் di ஸ்கொயரையும் பெருக்கி இங்க எழுதிக்கிறோம். fi மதிப்புகளை di ஸ்கொயர் மதிப்புகளோட பெருக்கிறோம். 6 4 24, 8 × 1 8, 17 × 0 0, 10 × 1 10, 9 × 4 36. இப்போ நமக்கு சம்மேஷன் fi di கண்டுபிடிக்கணும். அடுத்து சம்மேஷன் fi di ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கூட்டும்போது மைனஸ் எண்களை கூட்டும்போது -20 கிடைக்கும். பிளஸ் எண்களை கூட்டும்போது +28 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது சம்மேஷன் fi di-இன் மதிப்பு 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது 28 - 20 +8. இங்கே கூட்டும்போது 8 + 4 12, 12 + 8 18க்கு 8, மீதி 1, 3 4 7. ஸோ 78 அப்படின்னு சொல்லி சம்மேஷன் fi di ஸ்கொயரின் மதிப்பு கிடைச்சிருக்குது. இப்போ நமக்கு ஃபார்முலால இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலால பிரதியிடலாம். ஸோ அட்டவணையிலிருந்து கண்டுபிடிச்ச மதிப்புகளை ஃபார்முலால அப்படியே பிரதியிடுறோம். ரூட் ஆஃப் சம்மேஷன் fi di ஸ்கொயரின் மதிப்பு 78 பை n-இன் மதிப்பு 50 மைனஸ் சம்மேஷன் fi di-இன் மதிப்பு 8 பை n-இன் மதிப்பு 50.
இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே இது ரெண்டும் கழித்தல்ல இருக்குது. இது ரெண்டினுடைய பகுதியையும் சமப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 78 இருக்கு, இங்கே 8 ஸ்கொயர் 64 பை இங்கே 50 பெருக்கல் 50 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இங்கே 50ன்னு இருக்கிறதுனால பகுதி ரெண்டையும் சமப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு 50ஆல் பெருக்கிறோம். ஸோ பெருக்கும்போது தொகுதியையும் சேர்த்து 50ஆல் பெருக்கணும். ஸோ பெருக்கும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், இப்போ நமக்கு பகுதி ரெண்டும் சமமாயிரும். ஸோ தொகுதி ரெண்டையும் நம்ம டைரெக்டாக கழிச்சிடலாம். ஸோ நமக்கு இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3900 கிடைக்கும். மைனஸ் இந்த 64, பகுதி ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால நம்ம ஒரே தடவையாக எழுதிக்கிறோம் 50 பெருக்கல் 50. ஸோ இப்போ ரூட்டுக்குள்ள இந்த 50 பெருக்கல் 50 2 தடவை இருக்கிறதுனால அது ஒரு தடவை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ 1/50 ரூட் ஆஃப் இதுல இருந்து 64 கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 3836 கிடைக்கும். ஸோ இந்த எண்ணுக்கு நம்ம இப்போ ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 3836 நம்ம இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இருந்து 2 டிஜிட்டாக எடுக்கணும். ஸோ 38ன்னு கிடைக்கும். ஸோ 38க்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் 6. ஸோ 6 6 6 6 36. 36ங்கிறது தான் இந்த 38க்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய முழு வர்க்க எண். ஸோ 36 நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இதுல இருந்து கழிக்கும் போது 2 கிடைக்கும். இப்போ நம்ம ஈவில் இருக்கிற இந்த எண்ணை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதுறோம். இப்போ நம்ம அடுத்த 2 டிஜிட்டை கீழே இறக்கிக்கிறோம் 36. ஸோ இந்த இடத்துல ஒரு எண் போடணும், அதே எண்ணை இங்கேயும் போடணும். அது ரெண்டையும் பெருக்கி எழுதும்போது கிடைக்கக்கூடிய எண்ணானது 236 விட கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கே 1 எடுக்கிறோம். 1 எடுக்கும்போது 121 1ஆல் பெருக்கும்போது 121 தான் கிடைக்கும். ஸோ மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 1 1. இப்போ நமக்கு அடுத்து இறக்குறதுக்கான டிஜிட் இல்லை. ஸோ இங்கே புள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம 2 0வா சேர்த்துக்கிறோம். ஸோ அடுத்த 2 0வையும் நம்ம கீழே இறக்குறோம். இறக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ஈவில் இருக்க எண்ணை 2ஆல் பெருக்கி எழுதிக்கிறோம். 12. ஸோ இங்கே ஒரு டிஜிட் போடணும், அதே எண்ணை இங்கேயும் எழுதணும். அது ரெண்டையும் பெருக்கி வரக்கூடிய எண்ணானது இந்த எண்ணை விட சிறிய எண்ணாக இருக்கணும். ஸோ நம்ம 9 போடுறோம். ஸோ 1229 9ஆல் பெருக்கும்போது இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு 11061 கிடைக்குது. இதை கழிக்கும் போது நமக்கு 10க்கு 1 போகும்போது 9 9 மைனஸ் 6 3 இங்கே 4 கிடைக்கும். அடுத்து 2 0வை இறக்குறோம். மேலே இருக்கிற இந்த எண்ணை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதுறோம். 9 2 18க்கு 8 மீதி 1 2 1 3 12. ஸோ இப்படி இருக்குது. இதுக்கு பின்னால் நம்ம 3 அப்படிங்கிற எண்ணை சேர்க்குறோம். இது ரெண்டையும் அதாவது 12383 3ஆல் பெருக்கும்போது ஸோ 37149 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதை கழிக்கும்போது 1 9 மைனஸ் 4 5 இங்கே 8 மைனஸ் 1 7 இங்கே 12 மைனஸ் 7 5. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு ரூட் ஆஃப் 3836க்கு மதிப்பு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. அதை அப்படியே பிரதியிடுறோம். 1/50 பெருக்கல் 61.93. ஸோ இது ரெண்டையும் வகுக்கும் போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 1.24 அப்படின்னு சொல்லி சிக்மாவின் மதிப்பு கிடைக்குது. நமக்கு கணக்கில் 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட நேரத்தை இந்த மாதிரி தொடர் நிகழ்வெண் பரவலா கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதற்கு நம்ம ஊகச்சராசரி முறையில் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறோம். திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி ஃபார்முலாவில் இருக்கிற அனைத்து மதிப்புகளையும் அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். அட்டவணையிலிருந்து கிடைத்த மதிப்புகள் அனைத்தையும் ஃபார்முலாவில் பிரதியிடும் போது சிக்மாவின் மதிப்பு 1.24 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது.